உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பாகம் 3. நல்லாலம்மா நந்தினி கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அப்பாவின் கோபத்தின் முன் தலை குனிந்து நின்றாள் நந்தினி. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்து கொண்டிருந்தது. அவள் என்ன எதிர்பார்த்தாலோ அதையேத்தான் அப்பாவும் சொல்கிறார். இதைத்தான் அன்று மோகனின் அப்பா லேசாக கொடி காட்டினார். அவருக்கு மனதிற்குள் சந்தேகம் இருந்திருக்கும் போலிருக்கிறது. அவன் ஒரு பொறுக்கிம்மா, பொம்பளை பொறுக்கி. அவனை போய் நீ எப்படி கட்டிக்கேங்கிற? உனக்கு இந்த ஊரில் இருந்த மோகனை தாம்மா தெரியும். நான் பல ஊர்களுக்கு போகிறவன். எங்கள் கம்பெனி பொருட்கள் இல்லாத ஊர் இல்லையாக்கும். இந்த தமிழ்நாட்டில் முக்கிய ஊர்கள் எல்லாம் என் கைவசம். இதே திருச்சிக்கு எத்தனை வாட்டி நான் போயிருக்கேன் உனக்கே தெரியும்ல. இப்போ எப்படியெல்லாம் இவனை நான் பார்த்துருக்கிறேன் தெரியுமா? எந்த லாட்ஜில் நான் ரூம் எடுத்திருந்தனோ அதே லாட்ஜில் ஒரு பெண்ணோட வராமா இவன். நான் தான் லஜ்ஜைப்பட்டுக்கிட்டு என்னை மறைச்சிக்கிட்டேன். வெளியூரில் இருக்கிறவன் தன் வீட்டுக்கு எத்தனை நம்பிக்கையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தனை போய் நீ கட்டிக்கிறேங்கிறியம்மா. அப்பா, ஆம்பளைங்க தவறு செய்கிறது சகஜம்ப்பா. கல்யாணமானால் எல்லாம் சரியாய் போயிடும். அதுக்கு பிறகு அவர் என்னையே சுற்றி இருக்கிற மாதிரி ஆக்குறது என் பொறுப்பு. என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாருப்பா. அதற்கு நான் கேரண்டி. சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகி அப்படியே வளர்ந்துட்டேமப்பா. இப்போ மோகன் எனக்கு இல்லைன்னு சொன்னால் என்னால் பொறுக்க முடியாது. அவ தான் இம்புட்டு ஆசையாக இருக்கால. சும்மா கட்டி வையுங்க, ஒன்றும் ஆயிடாது. அவன் என்ன வெட்டியாக சுற்றுற பயலா? கை நிறைய சம்பாதிக்கிறவன் தானே. இவளும் வேலை பார்க்குறா. இத்தனை நாளாக இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்தது பத்தாதா? இவ சம்பாத்தியம் கழிஞ்சா நம்ம 2 பேருக்கும் உங்கள் சம்பள காசு மட்டும் பத்தாதா என்ன? ரொம்ப யோசிக்காதீங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்கையில் பேசாமல் கட்டி கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்காமல் என்னவோ யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்களே. மறுக்க முடியவில்லை நந்தினியின் தந்தை ரங்கநாதனால். பெண்ணின் சந்தோஷம்தான் முக்கியம் என்ற ஒரே குறிக்கோளில் மோகனையே அவளுக்கு கட்டி வைத்து விட்டார். மோகனின் தந்தை சிவனேசன் ரங்கநாதனின் இந்த முடிவில் திக்குமுக்காடி போனார். அவர்கள் இருவரும் போட்டுக்கொண்ட சண்டைகள் என்பது தனிக்கதை.